ஃபர்ஸ்ட் லெட் அஸ் ஸ்டார்ட் வித் லேர்ன் லிஸ்ட். அது என்ன லேர்ன் லிஸ்ட்? இந்த லேர்ன் லிஸ்ட் தான் என்கிட்ட இருக்கிறதுல நீங்க ரொம்ப ரொம்ப அதிகமாக கேட்ட ஒரு விஷயமா இருக்கும். என்ன தெரியுமா? ஸ்டடி பிளான். ஸ்டடி பிளான் கொடுங்க யானியன் சார், ஸ்டடி பிளான் கொடுங்க, ஸ்டடி பிளான் கொடுங்க, ஸ்டடி பிளான் கொடுங்க. எனக்கு இப்போ ஆரம்பிச்சா நான் 600 எடுக்க முடியுமா? இப்போ ஆரம்பிச்சா நான் 500 எடுக்க முடியுமா? நான் கஷ்டப்பட்டு படிக்கிறேன், நல்லா படிக்கிறேன், எனக்கு ஆனால் என்ன பண்றதுன்றதுல ஒரு பிளான் இல்லை. அந்த பிளானை கொடுக்கறதுக்கான ஒரு ஃபீச்சர். இதெல்லாம் என்ன செய்ய முடியும்? நீங்க இந்த லேர்ன் லிஸ்ட் ஃபீச்சர் மூலமா நீங்க வேத் கிட்ட என்ன டாபிக்ல வேணாலும் என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். அது உங்களுக்கு அந்த டாபிக்கான கான்செப்ட் வீடியோ, ஸ்மார்ட் நோட்ஸ், ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ்னு தனித்தனியா இல்லைன்னா எல்லாத்தையும் ஒன்னா கொடுக்கும். புரியலையா ஆனியன் சார்? புரிய வைக்கிறேன். ஐம் சேயிங், இப்போ இந்த ஒவ்வொரு விஷயமும் உனக்கு இன்டர்நெட்ல போனா தனித்தனியா தான் கிடைக்கும், நாட் டுகெதர். பட் திஸ் வில் கிவ் எவ்ரிதிங் இன் ஒன் பிளேஸ். நீ 4 இடத்துக்கு தேட வேண்டாம், 4 யூடியூப் சேனல், 20 வெப்சைட் தேவையில்லை, ஒரே இடம், எவ்ரிதிங். அண்ட் அதை நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன், ஒரு லைவ் டெமோவாகவும் காமிக்கிறேன், ஷார்ட்டா. ஓகே, ஸோ நீ என்ன செய்ய வேண்டியிருக்கும், நீ நார்மலா சாட் ஜிபிடியில் ஜெமினியில் எப்படி சேட் பண்றியோ அதே மாதிரி போய் அழகாக ஒரு சாட் ஃபீச்சர், அதில் உனக்கு என்ன வேணுமோ அதை கேளு. ஆனால் இங்கே ஆன்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. அங்கே இருக்கிற மாதிரி இல்லை, சும்மா வேகா ஏதோ ஒரு ஆன்சர் இருக்க போகிறது இல்லை. உனக்கு எக்ஸாம்பிள் மார்க் எடுக்க வைக்க போகிற ஒரு ஆன்சர் உனக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு உடனே அது என்ன செய்யும்னா லேர்ன் லிஸ்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். அதில் வீடியோ, நோட்ஸ், ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ்னு எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும். ஸோ ஒரே நேரத்தில் உங்களால் என்ன கான்செப்ட் தெரியலையோ அதுக்கான வீடியோவாக ஆக முடியும், அதுக்கான நோட்ஸை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அதில் ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு நான் ப்ராக்டிஸ் கொஸ்டினும் அட்டன் பார்க்க முடியும். அண்ட் நம்ம இதில் டைமே வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ நான் உடனே இறங்கி என்ன பண்ணுறேன், அது ஒரு லைவ் டெமோ. நீ எப்படி இதை யூஸ் பண்ணணுன்றத வேதாந்தா ஆப்பில் இப்போவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியும் காட்டுறேன். அழகா என்னை ஃபாலோ பண்ணி உடனே அதை கற்றுக்கோ. ஸோ லெட் அஸ் கம் ஆன், லேர்ன் இட் நவ். பசங்களா, நம்ம வேதாந்துல ஏஐல இருக்க எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஃபீச்சர்ல ஒன்று வந்து என்ன அப்படின்னா இந்த விஷயம். இப்போ நான் ஒரு அழகான ஒரு விஷயத்தை காமிக்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுங்க, யானியன் சார் எனக்கு எங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியல, ஒரு விஷயம் எனக்கு தெரியல, பட் ஐ டோன்ட் நோ வேர் டு ஸ்டார்ட் அப்படின்ட்டு. இப்போ லெட்ஸ் சே உங்களை ஒருத்தர் இதில் ப்ராப்பராக கைட் பண்ணா நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்களுக்கு காமிச்சா எவ்வளோ அழகாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் வேதாந்தா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா முதல் வேலையாக ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்போது ஆப்பு அப்டேட்டடாக இருக்கான்றதை செக் பண்ணி அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் வேதாந்தா ஆப்பை ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீன்லேயே சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹே ஐம் வேத் அப்படின்ட்டு நம்ம வேத் ஏஐ வந்து உங்களுக்கு சென்டர் ஆஃப் த ஸ்க்ரீனில் தெரியும். இப்போது எனக்கு ஏதோ ஒரு டவுட் இருக்குது, நான் ஏதோ ஒரு கான்செப்டை படிக்கணும், அப்போ இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். நீங்கள் ஹோம் பேஜ்லேயே பாட்டம் ஆஃப் த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேத் ஏஐயோடைய ஸ்க்ரீன் இங்கே இருக்கும். நீங்கள் இதில் வேத் இதை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், சரியா? ஒன்ஸ் யூ கிளிக் இட், இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேத் ஏஐயோடைய ஹோம் பேஜுக்கு நம்ம இங்கே வந்துடுவோம். இதில் ஓகே, லெட்ஸ் சே நீங்கள் ஏதோ ஒரு கான்செப்ட் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு அதை பற்றி சுத்தமாக தெரியல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு டக்குன்னு எல்லாருக்கும் கேட்ச் ஆகிற மாதிரி ஃப்ரிக்ஷன் வச்சுப்போம். அப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா கீழே இந்த டூலில் இங்கே வந்துட்டு ஓகே ஹெல்ப் மீ லேர்ன் ஃப்ரிக்ஷன் தரோலி ஓகே அப்படின்னு சும்மா என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா டைப் பண்ண போகிறேன், சரியா? ஸோ ஹெல்ப் மீ லேர்ன், இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், we are going to learn friction. ஸோ அந்த ஃப்ரிக்ஷன் எப்படின்னா நல்லா தரோவாக படிக்கணும். திஸ் வேர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஹெல்ப் மீ ஃப்ரிக்ஷன் கொடுக்கறதுக்கும் ஹெல்ப் மீ ஃப்ரிக்ஷன் தரோலி டீடைலின்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கணும்னா யூ யூஸ் த வேர்ட் தரோலி ஆர் டீடைலி. ஸோ இதை போட்டுட்டு ஜஸ்ட் என்டர். இப்போ நம்ம வேதே என்ன செய்யும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 5 இருந்து ஒரு 10 செகண்ட்ஸ் மேக்ஸிமம் எடுத்துக்கும், அதுக்கு மேலே போகவே போகாது. அது பாருங்க சொல்லி முடிக்கல, அதுக்குள்ளே வந்துடுச்சு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணிருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஃப்ரிக்ஷன்ன்ற டாப்பிக்கை தரவா படிக்கிறதுக்கு ஒரு வீடியோ, அதுக்காக நோட்ஸ், அப்புறம் ஈவன் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கூட கொடுத்துருக்கு. அதை நான் எப்படி பார்க்கறது, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்க போதும். இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ பாருங்க ஃப்ரிக்ஷன், இந்த ஃப்ரிக்ஷன் என்ற டாப்பிக்கை நீங்கள் ஏலேருந்து Z வரைக்கும் கம்ப்ளீட்டாக கற்றுக்கிறதுக்கு இட் ஹஸ் கிவன் யூ அ டீடைல்டு வீடியோ. ஏன்னா நம்ம தரோவா தெரிஞ்சுக்கணும்னு கேட்டதுனால அதுக்கான வீடியோவை எடுத்து கொடுத்துருக்கு, சரியா? நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அதோட நோட்ஸை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டேன், இப்போ எனக்கு அந்த வீடியோவில் இருக்கிற எல்லாமே சம்மரியாக ஒரு ப்ராப்பர் நோட்ஸாக வேணும். ஓகே, அதை வச்சு நான் எக்ஸாம்ஸுக்குலாம் படிக்கணும் அப்படின்னா தென் யூ வில் கெட் அ ப்ராப்பர் நோட்ஸ். இப்போ இதில் வந்து உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன்ல இருந்து பேசிக்காக அதில் என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் கவர் ஆயிருக்கு, என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் இன்வால்வ் ஆயிருக்கு, அதில் என்னென்ன டெஃபினேஷன் இருக்குது, அந்த டெஃபினேஷனோட மீனிங் என்ன. ஏன்னா நம்ம நிறைய நேரத்தில் இதில் ஸ்ட்ரகிள் பண்ணுறோம்ல, லாட் ஆஃப் டைம்ஸ் யூ டோன்ட் நோ த மீனிங், ரைட்? ஸோ ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுக்கு ஹெல்ப் அவுட் பண்ணுறதுக்கு எல்லாமே இதில் உங்களுக்கு வந்திருக்கும். சார் இப்போ அதுக்கு யூனிட் என்ன வரும், அதோட டெஃபினேஷன் என்ன, அது நம்ம என்னென்ன டேர்ம்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், அதோட ஆரிஜின் என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ் இருக்கு, எவ்ரி திங் வில் பி கவர்ட் இன் திஸ். ஓகே, இப்போ ஒன்ஸ் இதெல்லாம் முடிச்சாச்சு, கம்ப்ளீட்டாக தரவா எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இது ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்துட்டா இன்னும் நல்லா இருக்கும்ல. அப்போ அதுக்காக நீங்கள் பாருங்க ப்ராக்டிஸ் டெஸ்ட்டும் உங்களுக்கு அந்த டாப்பிக்ல அவைலபிளாக இருக்கும். 20 questions அப்படின்னு நீங்கள் காமிக்குது பாருங்க. ஸோ ஒன்ஸ் யூ வாட்ச் த வீடியோ, நோட்ஸை நீங்கள் பார்த்தாச்சு அப்படின்னும் போது ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு வந்துடலாம்.
இப்போ அந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அது பாருங்க உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸ் என்னென்ன டாபிக்ஸ்ல இருக்கு, ஃப்ரிக்ஷன், டைனமிக்ஸ், ஃபோர்ஸ், லாஸ் ஆஃப் மோஷன் எல்லாமே காமிக்கும். இதுல இப்போ நீங்க ஸ்டார்ட் நவ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பாருங்க உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ரோல் ஆக ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு கொஸ்டினும் நீங்க எது கரெக்ட் அப்படின்றத நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க என்ன செய்யலாம், செக் இல்ல நெக்ஸ்ட் கொஸ்டின் இப்படி நீங்க ஆன்சர் பண்ணிட்டே இருக்கலாம். அண்ட் ஒன்ஸ் யூ ஹவ் கம்ப்ளீட்டட் இட், ஓகே, டெஸ்ட்டை முடிச்சிட்டீங்க அப்படின்னா when you exit உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க, எத்தனை இன்கரெக்ட், ஓகே, எத்தனை கொஸ்டின்ஸ் அட்டனே பண்ணல, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக இதில் கவர் ஆகிடும். ஸோ நீங்களும் டெஸ்ட்டை முடிச்சதுக்கப்புறம் எந்தெந்த ஏரியாஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எந்தெந்த ஏரியாஸில் நீங்கள் வீக்காக இருக்கீங்க அப்படின்றத கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்க முடியும். சரியா? செமல இந்த ஃபியூச்சர்